ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான உங்கள் பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், டவர் கார்டு வந்திருக்கு. டவருங்கிறது என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது எல்லாருக்குமே கண்டிஷன்டு பிலீஃப் சிஸ்டமாக தான் இருக்கும். சொசைட்டிலேருந்து எதெல்லாம் பிக் பண்ணியிருக்கோமோ, நம்ம போன ஸ்கூல்லேருந்து, நம்ம படித்த பாடங்கள்லேருந்து, நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, நம்ம யாரெல்லாம் ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டோமோ, விக்டோரியன்ஸ் கிட்டேருந்து எதெல்லாம் எடுத்துக்கிட்டோமோ, இதெல்லாம் வச்சு தான் அந்த பிலீஃப் சிஸ்டத்தை பிரெயின் உருவாக்கியிருக்கும். ஓகேயா? பட் ஸ்டில் அந்த பிலீஃப் சிஸ்டம் எல்லாமே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இந்த சமூகத்தில் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அதை பிடிச்சவங்களாம் எடுத்து ஃபாலோ பண்ணாங்க. அது உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். இல்லை அந்த பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்குனாங்கல்ல ஆதியில், இனிஷியலில், அவங்களுக்கு அது ஆதாயம் உள்ளதாக இருந்திருக்கலாம். அதனால் அவங்க உருவாக்கியிருக்கலாம். இல்லை மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பிலீஃப் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்கி அவங்க கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் ஆண்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்டு பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது அப்படிங்கிறது ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு வர்ற ஒரு புரிதல். ஓகேயா? ஸோ இதை தாண்டி இந்த பிலீஃப் சிஸ்டம் இப்போ க்ரம்பிள் ஆகுது. இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு இந்த பிலீஃப் சிஸ்டம் உண்மை இல்லை, நம்ம டீப் டிசைர்ஸ் எல்லாம் இந்த பிலீஃப் சிஸ்டத்தை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த பிலீஃப் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக க்ரம்பிள் டவுன் ஆகுது. அதுதான் இன்றைக்கி உங்கள் பர்சன் சொல்கிற மெசேஜ்.